அந்த ஃபைனான்சியர் திடீரென ஒரு ஆஃபர் குடுக்கறாருங்க. அதாவது, இந்த வீடு உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும்னா, வாங்குன மொத்த பணத்துல ஒரு 50% இப்பவே செட்டில் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்க இந்த வீட்லயே நிம்மதியா இருக்கலாம். மீதி காச அப்புறமா பொறுமையா குடுத்தா போதும்னு சிந்தாமணி கிட்ட சொல்றாரு. ஆனா, அந்த பாதி பணத்த எப்படி புரட்டுறதுன்னு தெரியாம மொத்த குடும்பமும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அந்த நேரத்துல தான் ஸ்ருதி முன் வந்து தான் அவங்க அப்பா கிட்ட கேட்டு ஒரு தொகைய தர்றதா சொல்றாங்க. அதே போல இன்னொரு பக்கம் முத்துவும் மீனாவும் எப்படியாவது பணத்தை சேர்த்து கொடுத்துடலான்னு பல வழிகள்ல முயற்சி பண்ணி ஒரு தொகையை திரட்டுறாங்க. இதற்கிடையில் விஜயா வேற வழி இல்லாம பார்வதி கிட்ட போய் உதவி கேக்குறாங்க. ஆனா பார்வதியால அந்த சூழ்நிலையில உதவி செய்ய முடியாம போயிடுது. அப்போதான் யாரும் எதிர்பார்க்காத விதமா சிவன் அந்த பணத்தை கொடுத்து விஜயாவுக்கு உதவுறாரு. அப்பதான் விஜயாவுக்கு பெரிய உறுத்தலே வருது. இவ்வளவு நாளா யாரையெல்லாம் தப்பா பேசணும், யார ரொம்ப அவமானப்படுத்தணும், ஆனா அதே மனுஷன் இன்னைக்கு நமக்கு வந்து உதவறாரேன்னு நினைச்சு தன்னோட தவற்ற விஜயா புரிஞ்சுக்கிறாங்க. எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாதுங்கிற ஒரு பெரிய பாடத்தை இந்த சம்பவம் மூலமா விஜயா மட்டும் இல்லாம பாக்குற மத்தவங்களும் கத்துக்கிற மாதிரி இந்த வாரம் அமைய போகுது.